இன்னொன்னு இப்ப எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா டயட்ன்னு வந்து இந்த 30 டேஸ் டயட் பிளான், 3 மந்த்ஸ் டயட் பிளான் இப்படிலாம் ரொம்ப எதையுமே நம்ம வந்து பேஷண்ட்ஸ் மேல கொண்டு போய் திணிக்கும் போதோ அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை மாற்றத்தினால வரக்கூடிய நோயா இல்ல வாழ்நாள் வியாதியா? இதை பத்தி தான் நம்ம டாக்டர் அனிதா அவர்களோட சேர்ந்து பேச போறோம். அவங்க ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இருக்காங்க. நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நிறைய டயபெட்டிஸ் பத்தின விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். டயபெட்டிஸ் பத்தினதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்நாள் வியாதியா இல்ல ஒரு வாழ்வியல் முறை மாற்றத்தினால வரக்கூடிய வியாதியா? இத எப்படி சொல்லலாம்னா, இது வாழ்நாள் முழுக்க உங்க கூட தான் இருக்கும். ஆனா இது இந்த அளவுக்கு அதிகமா இப்போ இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே இது வந்து ஜெனட்டிக்கா வர்றது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஜெனட்டிக்கா வர்றதுன்னா காலகாலமா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக்கா டயபெட்டிஸ் வர்றதுக்கான டெண்டன்சி வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கலாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. பட் ப்ரிவலன்ஸ் வந்து இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட வாழ்வியல் மாற்றம் தான். வாழ்வியல் மாற்றம்ங்கிறது ரெண்டுமே, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், இன்னொன்று ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எல்லாமே எல்லாம் ஒரு சேர இந்த கடந்த ஒரு 15-20 வருடங்களுக்குள்ள பல மடங்கு மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிவேகமா நடந்துருச்சு. அதுதான் வந்து இந்த சடன் இன்க்ரீஸ். இவ்வளவு தூரம் எல்லாரும் இப்ப கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 100 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில் மட்டுமே டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டயபெட்டிஸ்க்கு உலகத்திலேயே வந்து நம்ம தான் வந்து தலைநகரம் அப்படின்னு, டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது அதிகமானதுக்கு காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா. இன்னொரு மித்து ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நம்ம கேட்கணும். உண்மையாலுமே அரிசி சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு டயபெட்டிஸ் வந்துடுதா? ஏன்னா அந்த ஒரு மித்து வந்து நம்ம வர பேஷண்ட்ஸ்ட, நான் ரைஸே சாப்பிட்றது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குமே டயபெட்டிஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சயின்ஸ். நம்மளுக்கு இன்னும் சொல்லணும்னா இன்னொரு விதத்துல வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்றது போக, நம்ம ஆக்சுவலா நம்மளோட கல்வி முறையிலேயே வந்து இந்த உணவு ரீதியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியானபடி சொல்லி தர்றது இல்லையோ. மேபி சின்ன வயசுல இருந்தே இதெல்லாமும் பார்ட் ஆஃப் சிலபஸ். நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய விஷயம் படிக்கிறோம் இப்போல்லாம். ஆனா தேவையான அடிப்படை தேவை உணவுங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை மெயின் மீல் சாப்பிடணும். நம்மளோட உணவு முறை, நம்ம இந்தியன் இதை பத்தி பேசுவோம். நம்ம மற்ற இதை பத்தி, நம்ம ஊர்ல நம்ம நார்மலா 3 மெயின் மீல் சாப்பிடுறோம். அது போக ஈவினிங் ஒரு ஸ்நாக் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஒரு 95% ஆஃப் தி பாப்புலேஷன் அப்படிதான் இருக்காங்க. இதுல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்நாக், அப்புறம் லேட் நைட் ஸ்நாக். இப்போ ஒர்க் டைமிங்ஸ்லாம் மாறுது. இந்த மாதிரி ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ற ஒரு ஊர்ல வந்து இந்த உணவு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வே சுத்தமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு எங்கேயுமே சொல்லி தரல. இது வந்து பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்பயுமே நம்ம யங்ஸ்டர்ஸா நிறைய டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு நீங்க பெரிய அளவுல இந்த புரிதலை கொண்டுட்டு வந்து நீங்க பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ உங்களுக்கு டார்கெட் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த புரிதலை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அரிசி சாப்பிட்டா கெடுதல் அப்படிங்கிறதுல எனி கிரெயின், அரிசி, கோதுமை எல்லாமே வந்து மாவுச்சத்து தான். ஸோ ஜென்ரலா மாவுச்சத்து, இப்போ நான் அரிசியே சாப்பிடாம 3 நேரம் சப்பாத்தி சாப்பிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவுல மாற்றம் வராது. ஒண்ணுதான். ஏன்னா நம்ம உணவு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுல டெஃபிஷியண்டா இருக்கணும்னா புரோட்டீன்ல தான் டெஃபிஷியண்டா இருக்கும். நீங்க கோதுமை சாப்பிட்டாலும் இல்ல சப்பாத்தி 3 நேரம் சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் அது பிரச்சனை இல்லை. புரதம்ங்கிறது வந்து சரியான விகிதம் சேரணும், அதே நேரம் ஃபேட்டும் சேரணும். இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு தப்பான புரிதல் இருக்கு, எனக்கு சுகர் வந்துருச்சு நான் அரிசியை வந்து மொத்தமா நிறுத்திட்டேன். அது தேவையில்லை. அரிசிய மொத்தமா நிறுத்துறதுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க அரிசி சார்ந்த உணவு எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறதுதான், அந்த புரிதல் தான் வேணும். நம்ம இப்ப நார்மலா ஒரு லஞ்ச் அப்படின்னு பார்த்தோம், லஞ்ச் தான் நம்ம ரைஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்றோம். அப்போ லஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல ஒரு பைல் ஆஃப் ரைஸ் இருக்கும்,
அது கூட வந்து கொஞ்சோண்டு காய்கறி, ஒரு சில வீட்ல 2 காய்கறி இருக்கும். இல்ல நான் வெஜிடேரியனா நான்வெஜ். அப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அது வந்து கோதுமைங்கிற உருவத்திலோ, இல்ல அரிசிங்கிற உருவத்திலோ எப்படி நம்ம இத யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு புரதம் சாப்பிடணும், இல்ல ஃபேட் ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னா, அதுக்கு வெஹிக்கிளே வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான். நம்ம நிறைய பார்ப்போம். காய்கறி கொஞ்சம் மீதி இருக்கு, அத சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, உடனே அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் சாதம் வைங்க. அப்போ இந்த சாதம்ங்கிறது அந்த காய்கறியையோ இல்ல ஒரு பயிர் வகையோ உங்க இதுல மீதி இருக்கு அப்படின்னா அதை உள்ள செலுத்துறதுக்கான ஒரு வாகனமாவே மாறிடுச்சு. அந்த கார்போஹைட்ரேட் இல்லாம புரோட்டீன் சாப்பிடுறதோ ஃபேட் கன்சியூம் பண்றதோ அந்த மாதிரி ஒரு உணவு முறைக்கு நம்ம வந்து பழகவே இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம சவுத் இந்தியன்ஸா இருந்தாலும் சரி இல்ல நார்த் இந்தியன், இப்ப நார்த் இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா தால் இருக்கும், சப்பாத்தி சாப்பிடுவாங்க. தால் கொஞ்சம் மீதி இருந்தா இன்னொரு ரோட்டியோ சப்பாத்தியோ கேட்பாங்க அந்த தாலை சாப்பிடுறதுக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க மாவு சத்தை தான் ஒரு வெஹிக்கிளா யூஸ் பண்றீங்க. நீங்க புரோட்டீனோ இதுவோ உள்ள அனுப்புறதுக்கான ஒரு வெஹிக்கிள். அப்போ டோட்டல் கேலரி இன்டேக்னு பாத்தீங்கன்னா இந்த மாவுச்சத்தோட ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப இருக்கு. அதனால இது அரிசி அப்படின்னு கணிச்சு நம்ம வந்து அரிசியை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. நீங்க ஓவராலா ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். அந்த கார்போஹைட்ரேட் ரிக்குவயர்மெண்ட், கார்போஹைட்ரேட்டும் நம்மளுக்கு தேவை. ஆனா அந்த கார்போஹைட்ரேட் ரிக்குவயர்மெண்ட் அரிசியா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எனி கிரெயின் எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் அதோட சதவீதத்தை குறைக்கணுமே தவிர அரிசியை நிறுத்துறதுனால மட்டும் நம்ம வந்து சக்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது. அதுதான் அந்த பேலன்ஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பழகவே இல்லை. நம்ம ஜென்ரலா இப்ப இன்னொரு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் இது என்னன்னா நிறைய இப்ப இந்த சோசியல் மீடியா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்ப உங்களை மாதிரி ஒரு சிலர் வந்து இத நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்றோம். இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது அதை பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லாம தப்பான கருத்துக்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கும் போதோ ஓவராலா அதை பத்தின புரிதல் என்னன்னே தெரியாம ஒரு குழப்பமான நிலைமையில யாரு சொல்றது கரெக்ட் எது கரெக்ட் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இந்த டயட் சம்பந்தமான நிறைய தப்பான விஷயங்கள் தான் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அரிசியை நிறுத்தணுங்கிறது அவசியம் இல்லை, அரிசியோட அளவை குறைக்கணும். அதை குறைக்கிறது அப்படிங்கிறது எப்படி குறைக்கணும் அப்படின்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, மற்றதை நீங்க அதிகப்படுத்தணும். ஏன் வந்து நம்ம மாவுச்சத்து இவ்வளவு சாப்பிடுறோம், அதுதான் அரிசி ஏன் நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஃபீலிங் ஆஃப் செட்டைட்டிங்கிறது வந்து வயிறு ரொம்புன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ சுகர் இருக்கவங்களுக்கே பாத்தீங்கன்னா அதிக பசி. அப்போ அதுதான் அவங்க நிறைய சாப்பிடுறதுக்கு ரீசன். அப்ப இது என்ன, இதெல்லாம் ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஆயிடுது. சக்கரை வியாதி வரும், சக்கரை வியாதினால அதிக பசி இருக்கும், அதிக பசினால நிறைய சாப்பிடுவாங்க, அதுவும் எதை சாப்பிடுறாங்கன்னா அரிசி. அப்போ அது திருப்பி சக்கரை இன்னும் கூடும். அப்போ இந்த செயினை வந்து நீங்க எங்கேயாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னா அரிசியோ கோதுமையோ எந்த ஒரு தானியமோ அதோட அளவை குறைக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சு செய்யணும். நீங்க இன்டென்ஷனலா வந்து நான் இன்னொரு நாள் 4 இட்லி சாப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் 1 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா முடியாது. வெறும் 1 இட்லி சாப்பிட்டு உங்களால மதியம் வரைக்கும் கடத்த முடியாது. இன்னொன்னு உங்களுக்கு தேவையான ஊக்கமும் அந்த 1 இட்லில உங்களுக்கு கிடைக்காது, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் வரும். அப்போ அரிசியோ கோதுமையோ மாவுச்சத்தோட இதை வந்து குறைக்கணும், அளவை குறைக்கணும் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு, ஹெல்தி ஃபேட் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும். இதை அதிகப்படுத்தினா நீங்க இன்டென்ஷனலா குறைக்க வேணாம், தானே குறைஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த புரிதலோட சாப்பிட்டோம்னாவே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும். ஸோ இந்த டயட்டுங்கிறது ஸ்கூல் லெவல்ல இருந்து பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இப்போ வந்து பேலன்ஸ்டு டயட்னு ஒன்று சொன்னீங்க, ஒரு டயபெட்டிக் ஆகட்டும் அல்ல ஒபிசிட்டி ஆகட்டும் ஹைப்பர்டென்ஷன், ஸோ என்ன டைப் ஆஃப் டிசீஸ் இருந்தாலும் ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்கணுங்கிறத வந்து நானும் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டயபெட்டாலஜிஸ்டா நீங்க சொல்லும் போது இன்னும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னதுலயே நான் ஒரு சின்ன இது சொல்றேன். எந்த டிசீஸ் இருந்தாலும் பேலன்ஸ் டயட் சாப்பிடணும்ல, எல்லாமே பேலன்ஸ் டயட் தான் சாப்பிடணும். இதுல என்ன பிரச்சனைனா நம்ம யாருமே சாப்பிடாததுனால அட்லீஸ்ட் வந்து சக்கரை வியாதியோ வேற ஏதோ ஒரு வியாதியோ இருக்கிறவங்களாவது பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
ஒரு ப்ரிவென்ஷனுக்கு வந்து நம்ம இந்த பேலன்ஸ்டு டயட் வந்து இப்போ அது ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் தேர். ஏன்னா இப்போ பேஷண்ட்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கும், பிள்ளைங்களுக்கு வந்து சக்கரை வியாதி இருக்காது, பயங்கர ஒபிஸா இருப்பாங்க, இதுவா இருப்பாங்க, அப்பா அம்மாவோட வருவாங்க கூட கன்சல்டேஷனுக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம் இது வந்து மொத்த குடும்பமும் ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறையே இதுதான். அப்பாக்காகவோ அம்மாக்காகவோ தனியா நீங்க இதை செய்யாதீங்க. ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு உணவு வழக்கத்தை வந்து பழகிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து இது என்ன சக்கரை வியாதி இல்லாதவங்க ஏன் இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவெஸ்டன் தான் வருதே தவிர இதுதான் நார்மல். அதனால நம்ம யாரும் அப்படி சாப்பிடல, அதனால அட்லீஸ்ட் சக்கரை வியாதி இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். வந்து நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்திட்டோம். இன்னொன்னு இப்ப எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா டயட்னு வந்து இந்த 30 days டயட் பிளான், 3 months டயட் பிளான், இப்படிலாம் ரொம்ப எதையுமே நம்ம வந்து பேஷண்ட்ஸ் மேல கொண்டு போய் திணிக்கும் போதோ அவங்களுக்கு வந்து அது மேல வந்து ஒரு வெறுப்பு தான் வரும். இது வந்து நான் என்னோட பிராக்டிஸ்ல பார்த்தது. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டயட்ரி சேஞ்ச் ஆகட்டும், இல்லை உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கிராஜுவலாக வரணும். இந்த கிராஜுவலாக இந்த சேஞ்சை கொண்டுட்டு வர்றதுக்கு முதற்படி வந்து அது செய்யணுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வரணும். அந்த தனிப்பட்ட மனிதருக்கு வந்து நம்ம உணவு முறையை மாற்றணும், நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும். பேலன்ஸ் டயட் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது 80% மாவுச்சத்து. நம்ம நார்மலா எல்லாரும் சாப்பிட்றது வந்து 80% மாவுச்சத்து. மீதி இருக்கிற 20% தான் எல்லாமே வருது. புரோட்டீன், ஃபைபர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ், மற்ற எல்லாம் அதில் தான் வருது. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 40 to 50% வந்து நம்மளோட உணவுல வந்து கார்போஹைட்ரேட் இருந்தாவே போதுமான அளவு, அதுவே வந்து நம்மளுக்கு சஃபிஷியன்ட் தான். அண்ட் மீதி ஒரு 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கும், அண்ட் ஒரு 10% வந்து ஃபேட் இருக்கணும். ஃபேட்டுன்னு நம்ம சொல்றது வந்து ஹெல்த்தி ஃபேட். இப்போ இதுலேயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஃபேட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் மனசுக்கும் வர முதல் விஷயம் ஆயில். உடனே பேஷண்ட் கிட்ட வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, இதா இருக்கு, ஃபேட் தானே, என்ன யூஸ் பண்ணலாம், எண்ணெயே நாங்க யூஸ் பண்ணக்கூடாதா, இதுவே சாப்பிடக்கூடாதா, நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா? அதாவது மக்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் மீட் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, ஃபேட் எவ்வளோ இருக்கு, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இன்னும் இல்லை. நம்ம வந்து ரொம்ப வேகா ஒரு கான்செப்ட்ல இருக்கோம். ஃபேட் அப்படின்னு சொன்னோடனே கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அடுத்த விசிட் பேஷண்ட் வரும்போதோ அவங்க இனிமேல் நான் நான்வெஜ் சாப்பிட்றத ஃபுல்லா நிறுத்திட்டேன். பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. நான்வெஜ் அதாவது மீட்டுங்கிறது வந்து ஆக்சுவலா இட்ஸ் a good source of protein. இந்த எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a good source of both fat and protein. எடுக்கணும். அப்போ இந்த ஹெல்தி ஃபேட், அன்ஹெல்தி ஃபேட் அப்படிங்கறத ஒரு காமன் மேன்க்கு எப்படி புரிய வைக்கலாம்? இது அப்ப அவங்களுக்கு ஒரு குழப்பம் தான் வரும். எந்த குழப்பம்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? இன்விசிபிள் ஃபேட், அதாவது இப்ப நீங்க ஒரு முட்டை சாப்பிடுறீங்கன்னா அதுல ஃபேட் இருக்கு, பட் அது உங்களுக்கு தெரியாது. அது புரதத்தோட சேர்ந்து அந்த ஃபேட்டே வந்து அந்த yellowல தான் இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு வெறும் அந்த ஒயிட் மட்டும் தான். ஃபேட்ங்கிறது கொழுப்பு, நல்ல கொழுப்புங்கிறதும் வந்து ஒரு எரிசக்தி தான். உடம்புக்கு அது தேவை. பேசிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடிக்கு உங்களுக்கு எல்லாமே தேவை. சரியான விகிதத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர கொழுப்பே சுத்தமா எடுக்காம அதை தவிர்த்துட்டு நீங்க இருக்க முடியாது. ஸோ கொழுப்பு செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு சிலது இருக்கு. இப்போ நம்ம புரோட்டீன் எடுத்துட்டோம்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் கொழுப்புக்கும் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். எசென்ஷியல் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா தேவை, ஆனா அது வந்து உணவு மூலமா தான் நீங்க உள்ள அனுப்ப முடியும். உடம்புனால தானே அதை சிந்தசைஸ் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ரெண்டுமே நீங்க உணவு மூலமா மட்டும்தான் உள்ள அனுப்ப முடியும். அப்போ இதை வந்து நீங்க சுத்தமா கொழுப்பை தவிர்த்துட்டு எப்படி நீங்க வந்து சர்வைவ் ஆக முடியும்? ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம செய்ய வேண்டியது ஒரு 40 to 50% வந்து நம்மளோட மாவுச்சத்து இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து பேலன்ஸ் டயட் நம்ம சொல்றது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம சாப்பிட்றதுல மாவுச்சத்தோட விகிதம் வந்து ஒரு 50%, 40% 50% இருந்தா போதும். ஸோ கிட்டத்தட்ட 30% 35% புரதம் இருக்கணும். பாக்கி வந்து மற்றதெல்லாம் ஃபேட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து மீதி உள்ள ப்ரொபோர்ஷன் வந்து அது இருக்கணும். இவ்வளவுதான். இது வந்து ஒரு ஓவரால் பேலன்ஸ் டயட்டுக்கான ஒரு
ரொம்ப அழகா ஒரு பேலன்ஸ்டு டயட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெல்தி ஃபேட், அன்ஹெல்தி ஃபேட். ஸோ ஹெல்தி ஃபேட் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து சமைக்கக்கூடிய உணவுகள்ல இருந்தும், காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ல தான் நம்மளுக்கு ஹெல்தியான ஃபேட் கிடைச்சிருது. ஆனா நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டு அன்ஹெல்தி ஃபேட்டை தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அந்த அன்ஹெல்தி ஃபேட்டை எதெல்லாம் எடுக்கக்கூடாது? அன்ஹெல்தி ஃபேட் அப்படிங்கிறது விசிபிள் ஃபேட் நம்ம சொல்றோம்ல. இப்ப சமைக்கும் போது எண்ணெய் ஊத்துறோம், உங்களுக்கு தெரியும் நீங்க எண்ணெய் வந்து அடிஷ்னலா சேர்த்து குக் பண்றீங்க. இன்விசிபிள் ஃபேட் அப்படிங்கிறது வந்து இயற்கையா அந்த உணவு பொருளோட உள்ளேயே அதுல சேர்ந்து இருக்கிற ஃபேட். முட்டைன்னு எடுத்துட்டா அதுல உள்ள ஃபேட் இருக்கு. அதே மாதிரி நட்ஸ்ல வந்து ஃபேட் இருக்கு. அந்த மாதிரி இன்விசிபிள் ஃபேட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹெல்தி ஃபேட்டா இருக்கும். பட் இந்த விசிபிளா நம்ம சேர்க்கிறோம் இல்லையா சாப்பாட்டுல, எண்ணெய், வெண்ணெய், அந்த மாதிரி சமைக்கும் போதோ நம்மளா ஆட் பண்ற அந்த விசிபிள் ஃபேட்ஸை கொஞ்சம் கட் டவுன் பண்ணணும். சிம்பிளா புரியணும்னா இந்த அளவுக்கு கான்சியஸா இருந்தா போதும். ரொம்ப வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும். அப்ப ஃபைனலா என்னன்னா பேஷண்ட் வந்து டேக் ஹோம் மெசேஜ் என்ன நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு எதை சாப்பிடணும்னே புரியாது. நிறைய பேர் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணாதது ரீசன் என்னன்னா நம்ம டூ மெனி திங்ஸை வந்து அவங்க மேல இது பண்ணும் போதும் அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. நிறைய பேஷண்ட் சொல்லுது, நான் பழங்கள் வந்து சுத்தமா சாப்பிடுறது இல்லை. பழங்கள் சுத்தமா தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னைக்கு வந்து இப்ப நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க என்கிட்ட, ஃபர்ஸ்ட் விசிட் வராங்க. அவங்க ஏற்கனவே டயபெட்டிக்கா இருந்து பல இடங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்களோ இல்ல அப்பதான் புதுசா சக்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோமோ, அந்த ஃபர்ஸ்ட் விசிட் அப்படிங்கிறது மினிமம் 30 to 40 minutes வந்து லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தின டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது என்னுடைய வழக்கம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கா ஒரு புரிதல் இருந்தாதான் அவங்க அதை செய்ய முடியும். நம்ம வந்து அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்காம வேகா ஒரு டயட் சார்ட் அப்படின்னு கொடுத்து இது ஒரு 100 கிராம், இது ஒரு 50 கிராம், நம்ம வந்து நம்மள அவங்க இடத்துல வச்சு பார்த்தோம்னா ஒரு டேபிள் போட்டு கையில வந்து இதுல ஒரு 50 ml குடிங்க, இதுல ஒரு 150 கிராம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போதோ அவங்களுக்கு வந்து அதை பத்தின புரிதலே இல்லாம மெஷர் பண்ணி யாரும் சாப்பிட முடியாது. அது நம்மளுக்கும் தெரியும். நம்ம கன்வே பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இந்த குவான்டிட்டி தான் உங்களுக்கு தேவை. ஸோ இவ்வளோ கேலரிஸ் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்டேக் தேவை. ஸோ இந்த கேலரிஸ்ல எவ்வளோ வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்து கிடைக்கணும், எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் கிடைக்கணும், எவ்வளோ வந்து ஃபேட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு பேசிக்காக பேஷண்ட்டோட வெயிட் என்னன்னா அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, அப்ராக்சிமேட்டா ஒரு 0.8 grams per kg அப்படின்னு வச்சுட்டோம்னா இவ்வளோ புரதம் தேவைன்னா ஒரு நாள்ல அவங்க வெஜிடேரியனா இருந்தா என்னெல்லாம் சாப்பிடலாம் அந்த புரதம் அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு, நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா என்ன சாப்பிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா டயட் பத்தின விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா ரீச் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த டயட் பிளான்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்கோ இல்ல கரெக்டான உணவு மாற்றங்கள் செய்யறதுக்கோ அந்த புரிதல் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபேட் பொறுத்த வரைக்கும் இதுதான், விசிபிள் ஃபேட்ஸை கட் டவுன் பண்ணணும். என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு 3 to 5. இன்னொன்று டிரான்ஸ் ஃபேட், அதாவது ஆயிலை வந்து நம்ம திருப்பி சூடு பண்ணும்போது அங்கதான் நிறைய இந்த வெளியில சாப்பிடுறது, அதுவும் இப்ப வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற இந்த கல்ச்சர்லாம் வந்ததுக்கு அப்புறம் உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புற ஒரு விஷயம். அதுவும் தினசரி நடக்கிற ஒரு ருட்டீனான விஷயம். நிறைய இடத்துல நம்ம வந்து அதை சிந்திக்கவே தவறுறோமோ என்னவோ அப்படின்னு இருக்கு. நம்ம போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, வெளி தோற்றத்துக்கு நம்ம போடுற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எந்த கடையில வாங்கலாம், என்ன ஃபேப்ரிக்ல வாங்கலாம், எது போட்டாங்க. ஆனா நம்ம டெய்லி பேசிஸ்ல ஏதோ ஒண்ணு உள்ள அனுப்புறோம். அதுல இருந்துதான் நம்ம உடம்பு வந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுது. அதை வந்து சுத்தமா ஒரு கேரே இல்லாம எதை வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ எப்படி வந்து நம்ம மக்கள் வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது வந்து ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. அதை வந்து இன்னொரு வகையை நம்ம இது டிஸ்கிரைப் பண்ணலாம். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம லெட் அவுட்டா வந்து அவங்க ஃபுட்டை தேடுறாங்க. அதுதான் வந்து ஏன்னா நான் பார்க்குற டெய்லி வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அவங்களோட ஃபுட் கிரேவிங்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நான் ஒபேசிட்டிக்காக நான் பார்க்கும்போது அவங்களோட டயட் பிளான், அவங்களோட ருட்டீன், அவங்களோட ஒர்க் நேச்சர் எல்லாமே நம்ம கேட்போம் இல்லையா. கேட்கும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லெட் அவுட்டே இந்த ஃபுட்டாக இருக்கு.
அததான் நம்ம வந்து என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது சாப்பாடு மட்டும் இல்ல அப்படின்னு நம்ம மீன் பண்றது அதுதான். ஆமா. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வாழ்வியல் முறை. நீங்க வந்து எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? எப்போ எந்திரிக்கிறீங்க? உங்களோட வொர்க் பேட்டர்ன் என்ன? எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்றீங்க? எவ்வளவு நேரம் குடும்பத்தோட செலவழிக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நீடுன்னு இருக்கும்ல. எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு அந்த எனக்குன்னு இருக்கிற அந்த மீ டைம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தெல்லாம் நம்ம மாறி ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப திருப்பி அந்த இதுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். அதனால மேபி அட்லீஸ்ட் 45+ இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்கூல் லெவல்ல இருக்க சின்ன குழந்தைங்க இப்ப காலேஜ்ல இருக்கிறவங்க அவங்களுக்காவது அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்சுவலா என்ன, இந்த வாழ்வியல் மாற்றம் வந்து நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்ல. ஏன்னா நீங்க சாப்பிடுறதுங்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, லேட் நைட் தூங்குறீங்களா, நைட்ல கண்ணு முழிக்கிறீங்களா, எவ்வளவு வேலை செய்றீங்க, எதை தேடி ஓடுறீங்க முதல்ல, அதுதான் முக்கியம். எதை தேடி வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கீங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாததுதான் அல்டிமேட்டா எவ்ரிதிங் ட்ரிக்கிள்ஸ் டவுன் டு ஃபுட். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல டம்ப் பண்றாங்க, அது ஃபுட்டா இருக்கு. ஸோ நிறைய வெளியில போய் சாப்பிட்றாங்க, இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அண்ட் ஜென்ரலாவே இப்போ இது வந்து எதோட இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம ஓவராலா வந்து உடனே வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ வெஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் அன்ஹெல்த்தியா இருக்காங்களா அப்படி இல்லை. எதுவும் சொல்லப்போனா அங்க டயபெட்டிஸோட பெர்சன்டேஜ் கம்மி, அதுக்கு பழக்காமல் இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஊர் மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த சிவிலைசேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் இதெல்லாம் வந்து ப்ரிடாமினண்டா இருந்தது இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல தான். அதுக்கு நம்மளோட கிளைமேட் இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ இங்கதான் வந்து அரிசியெல்லாம் நிறைய விளைஞ்சுது. அதனால நம்மளோட உணவு முறை எல்லாமே நம்மளோட தட்ப வெப்பநிலை எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த உணவுங்கிறது வருது. அந்த சிவிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பட் இப்ப என்னன்னா நம்மளோட இதுல இருந்து மத்த இதுக்கு நம்ம வந்து மாற ஆரம்பிக்கிறோம். மத்த மாதிரி உணவுகள் தேடி போக ஆரம்பிக்கிறோம். அதுதான் வந்து ரொம்ப நல்ல கல்ச்சர் அப்படிங்கிற அந்த இது வந்துச்சு. இது வந்து கல்ச்சர் பத்தியோ இது பத்தினோ விஷயம் கிடையாது. ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா அவ்வளவுதான். இந்த ஃபுட் வந்து வெஸ்டர்னைஸ்டு ஃபுட். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பாட்டி தாத்தாலாம் வெறும் அரிசிலாம் 3 நேரம் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் சக்கரை வியாதி வரல. முதல் விஷயம், பாட்டி தாத்தா செஞ்ச அளவு வேலை நீங்க செய்யல. ஆமா, பாட்டி தாத்தா வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரிஃபைன்டு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் அவங்களோட இதுல வந்து இருந்தே இருக்காது, மெனுல வந்து இருந்தே இருக்காது. இன்னொன்னு, அவங்க சாப்பிட்ட மாதிரி குவாலிட்டி ஃபுட் நம்ம சாப்பிடல. காய்கறியில இருந்து எல்லாமே அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ், இவ்வளோ இது. ஸோ இது சேஞ்ச் வந்து சாப்பாட்டுல மட்டும் நடக்கல, ஓவராலா பல விஷயங்கள்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. அது பெரிய அளவுல இம்பாக்ட் வந்து ஃபுட்ல இருக்கிறதுனால அது டைரக்டா ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா யோசிச்சு இது ஹெல்த்தி இது அன்ஹெல்த்தி அப்படிங்கிறத பிரிச்சு பாக்குற அந்த பக்குவத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அதுக்காக வந்து நான் பாட்டி தாத்தாலாம் பீஸா சாப்பிடல, பாட்டி தாத்தா ஜங்க் சாப்பிடல, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்போ இல்ல. இன்னொன்னு அவங்களோட அவங்க தூங்கின முறை வேற. அவங்க எல்லாம் 6 மணிக்கு மேல சாப்பிடல, சன்செட் ஆனோடனே தூங்கிட்டாங்க. நம்ம வந்து சன்செட் ஆனோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 6 மணிக்கு மேலதான் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பயங்கரமா வேலை செஞ்சுட்டு நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இப்ப சாதாரணம். பேஷன்ஸ் நிறைய பேர் வரவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப லேட்டா, ஏன் ரொம்ப லேட்டா தூங்குறீங்க? ஃபார் தட் மேட்டர் ஈவன் ஹோம் மேக்கர்ஸா இருக்கிற விமன் கூட வேலைக்கு போயிட்டு வராங்க, தவிர்க்க முடியல, லேட் நைட் வராங்க அப்படின்னா அது வேற மாதிரி. வீட்டுல இருக்கவங்க ஏன் லேட்டா தூங்குறீங்க அப்படின்னா, அது என் குழந்தை எப்போதுமே 12 மணிக்கு தான் நான். ஏன் குழந்தை 12 மணிக்கு தூங்குது? அப்போ எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு வர்றதுதான். ஏன் வந்து குழந்தை கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுது, ஏன் வந்து லேட்டா தூங்குது அப்படின்னா, எல்லாம் நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம பழக்கப்படுத்தின ஒரு இது ஃபார்மேட்ல தான் அவங்க வளர்றாங்க. ஸோ இதுல எங்கேயோ நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர மறுக்கிறது தான் இதுக்கான காரணமோ என்னவோ. நம்ம அந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆயிட்டோம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ இது ஒரு ஓவரால் பேக்கேஜ். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஓவரால் பேக்கேஜ். எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து மாத்தணும். தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, வேலை செய்யறது எல்லாத்தையும் மாத்தினாதான் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். நீங்க என்னதான் ஜெனட்டிக்கா டயபெட்டிஸ் வர்றதுக்கான டெண்டன்சி உங்களுக்கு இருக்கலாம்,
நீங்க அதை இன்ஹெரிட் பண்ணிருக்கலாம். பட் 30 வயசுல 35 வயசுல சுகர் வருது, இன்னும் யங் ஏஜ்ல 25 வயசுல எல்லாம் வந்து டயபெட்டிக்கா வராங்க. அந்த மாதிரி வயசுல சின்ன வயசுல டயபெட்டிஸ் ஏன் வருது? அப்போ வரல. இன்ஹெரிட் பண்ற டெண்டன்சியே இருந்தாலும் ஏன் வருது? யங் ஏஜ்ல ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது? இதுக்கெல்லாம் முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் லைஃப் ஸ்டைல் தான். அது நம்ம வந்து மறுக்கவே முடியாது. சேஞ்ச் பண்ணுனாதான் இதை வந்து நம்ம இந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும். ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கொலஸ்ட்ராலினியா, எல்லாமே ஒபிசிட்டி, அந்த ஒபிசிட்டியோட சேர்ந்து வர்ற மற்ற எல்லா விஷயங்களும் ஒன்று தொட்டு அப்படியே ஒரு செயின் மாதிரி கண்டினியூ ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ற ஒரு பாயிண்ட் வந்து லைஃப் ஸ்டைல். இன்னொரு விஷயம் ஏன்னா என்னோட ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ்ல நான் பார்க்குற விஷயங்கள், வர பேஷண்ட் ஒரு 15 வருஷமா தான் சுகர் இருக்கு, அதை ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இஸ் தட் நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயமா இது, இல்ல அவங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இது? ஆக்சுவலா சக்கரை வியாதிங்கிறது புது விஷயம்லாம் கிடையாது. நான் ஜென்ரலா வந்து, அதாவது ஒரு டாக்டரா ஒரு டயபெட்டாலஜிஸ்டா நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்றது இது வந்து நம்மளோட தொழில் படிப்பு சார். பட் அதர் தேன் தட் வந்து நிறைய விஷயங்களை பத்தி படிக்கிற நேச்சர் வந்து எனக்கு உண்டு. அப்படி வந்து சும்மா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும் போதும் டயபெட்டிஸ் புதுசா வந்து, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வியாதியே கிடையாது அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. 400-500 சக்கரை இருந்தாலும் அதுக்கெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், உடம்பு தானாவே எல்லாத்தையும் செஞ்சுக்கும், நம்ம உடம்புக்கு தேவையில்லாதத உடம்பே வெளியில அனுப்பிச்சிடும், இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராபகேண்டாவும் வந்து நிறைய நடக்குது. பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. டயபெட்டிஸ்ங்கிறது காலங்காலமா இருந்திருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆயுர்வேத இதுலயே கூட டயபெட்டிஸ் பத்தின குறிப்புகள் நிறைய புக்ஸ்ல இருந்திருக்கு. அதனால அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல அவங்க முக்கியமா சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப நம்ம பேசுறோம் லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து சாப்பிடுறது சரியில்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசுறோம். ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுல சொல்லி இருக்கிறதே என்ன, சுஸ்ருதர் காலத்துல இருந்தே அகத்தியர் காலத்துல உள்ள நூல்கள்லயே இது பத்தின குறிப்புகள் நிறைய இருக்கு. அதுல அவங்க சொல்லி இருக்கிறது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிசீஸ்க்கு வந்து மதுமேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மதுமேகம்கான காரணங்கள்னு சொல்றது ஆகார விகார மாற்றம். இதை விட கிளியரா எப்படி சொல்ல முடியும்? ஃபுட்டை மாத்துறாங்க, விகார மாற்றம்ங்கிறது லைஃப் ஸ்டைல். ஸோ ஆகார விகார மாற்றம் தான் இதுக்கான காரணம்னு பல ஆயிரம் வருஷம் முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இது வந்து இந்த 10-15 வருஷத்துல ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, இந்த ஆகார விகார மாற்றம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து அது ஒண்ணுதான் ரீசனே தவிர மற்றபடி இது பல வருஷங்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. ஆமா எனக்கு இருக்கு, ஆமா உனக்கு இருக்கா, எனக்கும் இருக்கு அப்படிங்கிற அந்த நார்மலைசேஷன் நம்ம எப்படி பாக்குறது? அது வந்து எதுவுமே ரொம்ப காமன் ஆயிட்டு அதை பத்தின சீரியஸ்னஸ் நம்மளுக்கு இருக்காது இல்லையா? அண்ட் ஜென்ரலா நம்மளோட மனசே அந்த மாதிரிதான். நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அந்த மாதிரிதான். இப்ப ஒரு மூவியே போறோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம அதை பார்க்கணும்னு நினைச்சிருப்போம். அதனால நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம போய் பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு சினிமா பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது ஏதோ ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங்கா ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த ஹெல்த்ன்னு வரும்போது ஒரு வியாதிங்கிறது வந்து ஒரு அன்பிளசன்ட் இதை வந்து உருவாக்குற ஒரு விஷயம். எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படிங்கிறது வந்து இது ஒரு வியாதின்னு கூட சொல்ல முடியாது. மெட்டபாலிசம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து டயபெட்டிஸ். பட் இது இருக்கு அப்படிங்கிறது ஒரு அன்பிளசன்டான விஷயம். ஏன்னா நம்ம இதுக்காக நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கு. நம்ம சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல மாற்ற வேண்டியது இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு சுகர் வந்துருச்சா நீ நாளையில இருந்து அரிசி சாப்பிடாத, உனக்கு சுகர் வந்துருச்சா நாளையில இருந்து நீ 1.5 மணி நேரம் வாக்கிங் போ, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அட்வைஸ். இப்போ இது என்னன்னா எங்கேயோ ஒரு அன்பிளசன்ட்னஸை உருவாக்குது. அப்போ அந்த அன்பிளசன்ட்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளே அதை நார்மல் ஆக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இன்னைக்கெல்லாம் வந்து 10ல் 8 பேருக்கு சுகர் இருக்கு, எனக்கும் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு. பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. நல்ல விதத்துல சிந்திக்கிறவங்க அதை அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 years டவுன் த லைன், 20 years டவுன் த லைன்
பெரிய பெரிய டிசீசஸ்க்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். இதனுடைய பாதிப்பு இதை நீங்க இன்னைக்கு பார்த்து சரி பண்ணல அப்படின்னு சொன்னா நாளைக்கு இருதயத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரலாம், சிறுநீரக பிரச்சனைகள் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். பல பிரச்சனைகளுக்கு இந்த நீரிழிவு நோய் ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் வேணும். தேவையில்லாத பயத்தை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து லாஜிக்கலா நம்மள வந்து இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ டயபெட்டிஸ் ஆஸ் சச் ஈஸி டு ட்ரீட். ஏன்னா இப்போ சயின்ஸ் நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய மருந்துகள் நம்ம கையில இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லா பக்கமும் அவைலபிளா இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எது கரெக்டான இன்ஃபர்மேஷன், எது தப்பான இன்ஃபர்மேஷன்ங்கிறத பிரிச்சு பார்த்து நல்ல விஷயங்களை கரெக்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலை பேஷண்ட்க்கு உருவாக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் இதை நார்மலைஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் சுகர் இருக்கு எனக்கும் இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னா அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. ஆமா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு வந்து என்னுடைய வாழ்வியல் முறை தான் காரணம் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்குள்ள வரல. பட் அதை வந்து ஒரு நல்ல விதத்துல ஏற்படுத்துறது தான் ஆஸ் அ கன்சல்டன்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாலோ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாலோ அந்த புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்துறது முதல்ல நீங்க ஒத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் உடனே இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். இதை பத்தின விஷயங்களை கரெக்டா தெரிஞ்சுட்டு சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணி மேற்கொண்டு இது மோசமாகாம இதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வராம உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை புரிஞ்சு செய்யுங்க அப்படிங்கிறது. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதை விட நிறைய வந்து எஜுகேட்டிங் த பேஷண்ட் அபவுட் த டிசீஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இந்த ஒரு 15 வருஷம் ப்ராக்டிஸ்ல இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகிறது எப்ப இதுல வந்து நீங்க பாக்குறீங்க? அதாவது வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கவங்களுக்கும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்து ஒரு டயபெட்டிக் ரெட்டினோபதி வருதோ ஒரு நியூரோபதி வருதோ எவ்வளோ ப்ரொலாங்கா வருது, இல்ல ஒரு அன்கண்ட்ரோல்டா இருக்கவங்களுக்கு சீக்கிரமா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துடுதா? கண்டிப்பா கண்டிப்பா வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல வந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 5 to 7 years வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இது வந்து நாளடைவுல இப்ப சில பேருக்கு வந்து 35-40 வயசுல சக்கரை வியாதி வந்திருக்கும். ஆனா 60 வயசு 65 வயசு அந்த வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால பெரிய அளவுல காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா சொல்ற விஷயங்களுக்கு அடியர் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, டயபெட்டிஸை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பாங்க. அப்ப நான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா எனக்கு காம்ப்ளிகேஷனே வராதா அப்படின்னு கேட்டா இல்ல, வரலாம். அது ஒரு இண்டிவிஜுவல் வரலாம். அது வந்து ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்ட். ஒவ்வொருத்தவங்களோட உடல் வாக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் காம்ப்ளிகேஷன் வருமா வராதாங்கிறது. பட் எப்ப வரும் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு சக்கரை வியாதி ஒரு 40 வயசுல வருது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நார்மல் லைஃப் ஸ்பேன் ஒரு 70 வயசு வரைக்கும். 40 வயசுல உங்களுக்கு சக்கரை வியாதி வருது அப்படின்னா 70 வயசு வரைக்கும் டயபெட்டிஸ்னால எந்த காம்ப்ளிகேஷனும் வராம நீங்க வந்து ஒரு மினிமல் ட்ரக்ஸ்ல உங்க டயபெட்டிஸை நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்க முடிஞ்சா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா 70 வயசுக்கு மேல ஒரு காம்ப்ளிகேஷனே வந்தாலும் லைஃப் ஸ்பேன் வந்து அவ்வளவுதான், மிஞ்சி மிஞ்சி போனா அதுல இருந்து ஒரு 5-10 வருஷம். நம்ம சயின்ஸ் அதிகமாக இப்போ அது பரவாயில்ல. பட் 30 வயசுல சுகர் வருது, 35 வயசுல வந்து ஒரு ரீனல் ப்ராப்ளமோ ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ வருது அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷனோட அவங்க எவ்வளவு நாள் வாழ முடியும், அது எவ்வளவு கஷ்டம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன, அதை நம்ம யோசிக்கணும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது முழுமையா தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா முழுமையா தவிர்க்க முடியாது, பட் தள்ளி போடலாம். நிறைய பேர் 30 வருஷம் சுகர் இருக்கவங்க கூட காம்ப்ளிகேஷனே இல்லாம இன்னும் நல்லா இருக்காங்க. ஆனா 5 வருஷம் சக்கரை வியாதி எல்லா காம்ப்ளிகேஷனும் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஆரம்ப 1 வருஷம் 2 வருஷத்துல ரொம்ப அஜாக்கிரதையா நம்ம வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் ரொம்ப 450 500 HbA1c எல்லாம் பாத்தீங்கன்னா 10-11 இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா இப்ப இருக்க அந்த யங் ஏஜ்ல டயபெட்டிஸ் வர்றவங்க தான் ரொம்ப அப்படி இருக்காங்க. அது அந்த புரிதல் வந்து வரணும். ஏன்னா அல்டிமேட்டா வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அது அஃபெக்ட் பண்ண போகுது. ஒரு ரீனல் ப்ராப்ளமோ இதுவோ வந்தா அதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்க்கு செலவழிக்கிறது மானிட்டரி ஆஸ்பெக்ட்லயும் பெரிய பேர்டன். இன்னொன்று நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிராஸ்டிக்கா குறைஞ்சு போயிடும்.
ஒருவேளை பாதிக்கப்படுறவங்க ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியா இருந்தா அந்த டோட்டல் ஃபேமிலியே சஃபர் ஆவாங்க அதனால. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸை தள்ளி போடுறது அப்படிங்கிறது நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா இப்போ நம்ம யங் ஏஜில் நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணி ஏர்லி 20s பண்ணிடுறாங்க. நிறைய பேருக்கு 20, 25, 26 இயர்ஸ்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி டைமில் HbA1c வந்து சிலருக்கு 6.5 இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றும்போது கொஞ்சம் குறைஞ்சிடுது. அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டயபெட்டிக்ஸில் எடுத்துக்கிறதா இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறதா? அதாவது ஒரு 5.5 5.5க்கு கீழெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது நார்மல். ஸோ அந்த 5.6லேருந்து 6.4 அந்த ரேஞ்சில் இருக்கவங்கள நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நான் பேஷண்ட்ஸை பற்றியே பேச விரும்பல, என்னோட சொந்த இதையே அனுபவத்தையே நான் சொல்கிறேன். எனக்கே வந்து 6.2 6.3 இந்த மாதிரி HbA1c பயங்கர ஷூட்டப் ஆகி ஸ்ட்ரெஸ்னால பல விஷயங்கள்னால வந்து ஷூட்டப் ஆகி இருந்த காலகட்டத்தில் வெறும் லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கவங்க கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக இதை வந்து குறைச்சிட்டோம்னா கொண்டு வர முடியும். பயப்பட வேண்டாம். ஏன்னா 6.5க்கு மேல இருக்கு, நம்ம பார்க்கும்போதே 6.5க்கு மேல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து உடனே மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிப்போம். ஜென்ரலா அந்த காலத்தொட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்து ஆயுர்வேத புக்ஸ்லயே வந்து ஆகார விகார மாற்றம்னு சொல்லியிருக்காங்கன்னு. அங்கேயுமே அவங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆகாரம் தான், 2வது விகாரம். அதுல உங்களோட யோகாலாம் வருது. அந்த காலத்துல குதிரை ஏறுதல், யோகா இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்ப தெரிஞ்ச பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான். 3வதா தான் மருந்துங்கிற ஒரு என்டிட்டி வந்து அங்க இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது வந்து இந்த காலத்துலயும் போகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டயட்ரி ஹேபிட்ஸ், அடுத்து வந்து நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே மோஸ்ட்லி டெஸ்க் ஒர்க் தான் பார்க்கணும். பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாருமே ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு சேர் ஒரு டேபிள்ல உட்காந்து தான் வேலை பார்க்குறோம். அது நான் நீங்க எல்லாருமே. ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். பட் இந்த 6.4க்கு கீழே இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா கண்டிப்பா HbA1c குறைச்சு கொண்டுட்டு வர முடியும். இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அங்கதான் லைஃப் ஸ்டைல் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் ப்ரீ டயபெட்டிக்ஸ்ல. ஸோ நம்ம வந்து HbA1c இந்த பெல்லி ஃபேட்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் எதுவும் பெரிய ரிலேஷன் இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அப்பர் பாடி லீனா இருக்காங்க, லோவர் பாடி லீனா இருக்கு, பட் பெல்லி ஃபேட் மட்டும் பெருசா இருக்கும். அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு? பெல்லி ஃபேட்டும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா எடை கூடுறதே பார்த்தீங்கன்னா தொப்பை தான். நிறைய பேர் வந்து ஆள் பயங்கர ஒல்லியா இருப்பாங்க, ஆனா தொப்பை இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டிங்கிறது வந்து பயங்கர டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். அதனால இதுக்கும் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆகட்டும், டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு டைரக்ட் கார்லேஷன் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு டைரக்ட் கார்லேஷன் இருக்கு. நம்ம பொதுவாக சொல்றது, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பத்தி தான். நம்ம டைப் 1 பத்தி பேசவே இல்லை. அது வந்து குழந்தைங்கள்ல வர்றது, அது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிஸை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்சுலின் இருக்கு, ஆனா அந்த இன்சுலின் வேலை செய்யல. ஸோ இன்சுலின் நிறைய இருக்கு, இன்சுலின் நிறைய வந்து இருக்கு, ஹைப்பர் இன்சுலினியான்னு சொல்லுவோம். பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இன்சுலின் வந்து தேவையான வேலையை செய்யறதுக்கான சூழல் உள்ள இல்லை. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சென்ட்ரல் ஒபிசிட்டி. இன்னொன்று நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட்ல நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பேஷண்ட் வந்து கேட்பாங்க, ஃபேட்டி லிவர்னு கொடுத்துருக்காங்களே, நான் பயங்கர ஒல்லியா இருக்கேன். BMI இது வந்து டிப்பிக்கல் இந்தியன் சினாரியோ. BMI வந்து நார்மலா இருக்கும், ஆள் பயங்கர ஒல்லியா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா ஒபீஸ் இது அந்த கேட்டகரியிலே வரமாட்டாங்க, ஆனாலும் ஃபேட்டி லிவர். ஸோ அந்த விசரல் ஃபேட் உறுப்புகளை சுற்றி போய் கொழுப்பு படுகிறது. சென்ட்ரல் ஒபிசிட்டி, விசரல் ஃபேட் இதெல்லாம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் சக்கரை வியாதிக்கும் டைரக்ட் காரிலேஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ தொப்பை இருக்கிறவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கும். ஆமா, குறைக்கணும். குறைச்சா மட்டும்தான் அவங்களால வந்து டயபெட்டிஸ்ல இருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஆமா, கண்டிப்பா.
ஸோ இப்போ நீங்கள் வந்து டைப் 1 பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். ஸோ டைப் 2 பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஹெச்பிஏவன்ஸ் எப்படி இருக்குன்னா என்ன ப்ரிவென்ஷன் எல்லாமே பேசிட்டோம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் தெரியும். டைப் 1 வந்து அது ஒரு பெரிய இது, மேபி அதை இன்னொரு டிஸ்கஷனாக நம்ம வச்சுக்கலாம். பட் ஜென்ரல் இது என்ன அப்படின்னா, இன்சுலின் இல்லை, கணையத்துல இருந்து சுரக்க வேண்டிய இன்சுலின் வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த டெஃபிஷியன்சி, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மருந்து மாத்திரை இதெல்லாம் வந்து எதுவுமே தர முடியாது. இன்சுலின் இல்லை, இன்சுலினை தரணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ சின்ன குழந்தையாவே இருந்தாலும் இன்சுலின் இல்லாத அந்த இன்சுலினை நம்ம இன்சுலினாவே உடம்புல செலுத்தி அதை வந்து இது பண்ணணும். இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி. நம்மளோட டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் வந்து டோட்டலாகவே வந்து இது டிஃப்ரெண்ட். ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, அதில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ரொம்ப டஃப். பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர டஃப். ஏன்னா சின்ன குழந்தைங்கும் போதும் அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் புரிய வைக்கிறதாகட்டும், இன்சுலின் போட வைக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப சிரமம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போதும் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றவங்க அடல்ட்ஸ் வந்து அவங்க வந்து இப்படி சின்ன குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மேபி அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க இது ஒரு பெரிய சுமையா நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிரமம் சின்ன குழந்தைங்களுக்கு இன்சுலின் கொடுத்து டைப் 1 டயபெட்டிஸை நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறது. டைப் 1 டயபெட்டிஸ்லையும் நிறைய சப்டைப்ஸ் இருக்கு, அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கு. பட் ஜென்ரலான இது என்ன, புரிதல் என்ன அப்படின்னா, இன்சுலின் கணையத்திலிருந்து சுரக்கல். ஸோ இன்சுலின் இல்லை, அந்த இல்லாத இன்சுலினை நீங்கள் வந்து வெளியில இருந்து உள்ள செலுத்தி ட்ரீட் பண்ணுறீங்க, அதுதான் டைப் 1. டைப் 2 அப்படி இல்லை, இன்சுலின் நிறைய இருக்கு, பட் இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கான சூழல் உடலுக்குள்ள இல்லை. ஸோ இன்சுலின் இருந்தும் அது வேலையை செய்ய முடியல, அவ்வளோதான். ஸோ நம்ம டைப் 1 பற்றி தனியாகவே நம்ம ஒரு பேசணும். நம்ம இன்னொரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் ரொம்ப காமனாக இப்போ 20s 25 early 20s ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு கூட நிறைய டயபெட்டிஸ்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அது வந்து என்ன பண்ண முடியுமோ, அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறது, போஸ்ட் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் நார்மல் ஆகிடுமா, இல்லை அதுவே இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிக் வரதுக்கான ஸ்டேஜாக நம்ம எடுத்துக்கலாமா இந்த பீரியடை? ஆக்சுவலாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு தனியான ஒரு பெத்தோஃபிசியாலஜி எதுவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான தன்மை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண் வந்து கர்ப்பம் தரிக்கும் போதோ நிறைய மாற்றங்கள் உடம்புக்குள்ள நடக்குது, நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அந்த டைம்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து டயபெட்டிஸா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல ரொம்ப காமன். அதனால்தான் இந்த ஜிடிடிங்கிற டெஸ்ட் வந்து நம்ம ஊர்ல வந்து பிரெக்னன்சி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே எல்லாருக்குமே அந்த ஜிடிடி நம்ம பண்றோம். பட் இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து டயட் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அகேன் டைப் 2 டயபெட்டிஸோட ஒரு இதுதான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும். இப்போ டயட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனி கைனகாலஜிஸ்ட் முதல்ல வந்து ஒரு 10-15 days வந்து டயட்ரி சேஞ்சஸ் சொல்லுவாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இந்த வெறும் டயட்ரி சேஞ்சில் இதை வந்து கண்ட்ரோல், ஏன்னா ப்ரெக்னன்சி அப்போ நார்மல் லெவல்ஸ் எல்லாமே வேறு. நார்மலாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத ஒரு அடல்ட்டுக்கும் ப்ரெக்னன்சி அப்போ நம்ம பண்ணுற டெஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே அவங்களோட சுகர் லெவல்ஸ் வரலை அப்படிங்கும் போதும் முதல்ல ஒரு 1 or 2 weeks வந்து டயட்ரி பிளான் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுக்கேற்ற மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வந்து மருந்து வரும்போதும் மோஸ்ட்லி இன்சுலின் தான் வந்து நம்ம இன்னுமே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுக்கே தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் நம்ம நார்மலாக எடுக்கிற நிறைய மருந்துகள் ப்ரெக்னன்சி அப்போ நம்மளால வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிளாசண்டாவை தாண்டி குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஓரல் ட்ரக்ஸ் வந்து ஜென்ரலாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இப்போ ஆஃப் லேட் 1-2 ஓரல் ட்ரக்ஸுமே நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ நிறைய அந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் பிசிஓடிக்கே இப்போ நம்ம மெட்ஃபார்மின்ங்கிற இந்த மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் டயபெட்டிஸ் மருந்து. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் மெட்ஃபார்மினை கண்டினியூ பண்ணுறோம். அது வந்து இப்போ வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ மெட்ஃபார்மின் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஓரல் ட்ரக்ஸ் ஸ்லோலி ஒன்றா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பட் மெயின் இது வந்து இன்சுலின் தான். பட் இவங்களுக்கு குழந்தை வெளியில வந்த உடனே வெதர் அது சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ எதுவாக இருந்தாலும் குழந்தை பிறந்த உடனே அவங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மல் ஆகிடும்.
அதுக்கு பிறகு அவங்களுக்கு டயபெட்டிஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல தேவைப்படாது. பட் இதுலயும் நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு பேஷண்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, உங்ககிட்ட வராங்க. அந்த நேரம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இவங்க வந்து ஏற்கனவே பிரெக்னன்சிக்கு முன்னாடி டயபெட்டிக்கா இருந்து தெரியாம இருந்திருக்கலாம். அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம முதல்ல செய்துக்கணும். இவங்க வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அன்டயக்னோஸ்ட் ஏற்கனவேவா, இல்ல இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் தானா அப்படின்னு. இது வந்து ஏற்கனவே டைப் 2 டயபெட்டிஸ் இருந்து அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க, பட் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இது தொடரும். டெலிவரிக்கு அப்புறமும் இந்த டயபெட்டிக் இது வந்து தொடரும். பட் ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இன்சுலினை நிறுத்திட்டு ஓரல் டேப்லெட்ஸ்க்கு வந்து இது பண்ணலாம். மேபி அவங்க லாக்டேஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்கள வந்து ஓரல் ட்ரக்ஸ்க்கு வந்து நம்ம மாத்தி விடலாம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸாக இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. பட் இது ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி. இது வந்து கடவுள் உங்களுக்கு உணர்த்துறாரு, நீங்க பிற்காலத்துல டயபெட்டிக்கா மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாம் தான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இன்ஃபேக்ட் இது நல்லது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அலாம் அடிச்சிருச்சு. ஸோ நீங்க கொஞ்சம் ப்ரிவென்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல இருந்தே கரெக்டான லைஃப் ஸ்டைல் வந்து நீங்க வந்து அந்த மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகட்டும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், திருப்பி வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஜிடிஎம் இருந்தவங்க அப்புறம் திருப்பி 45-50 வரைக்கும் கூட டயபெட்டிஸ் வராம வெறும் லைஃப் ஸ்டைல்ல மெயின்டைன் பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் அதை பத்தி ஒன்றும் பெருசா கேர் எடுத்துக்காம நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். 35 வயசுல சுகர் இருக்கு அப்படின்னு வர்ற பெண்கள் நீங்க ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சி எப்போ உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரும் உங்களுக்கு சொல்லலையா? சொன்னாங்க, வருஷம் ஒரு தடவை சுகர் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, எப்படியும் எனக்கு வரும்ல டாக்டர், அதனால நான் பார்க்கல, வந்தா பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். இது வந்து வந்தா பாத்துக்கிறது இல்ல, வராம பாத்துக்கிறது. வராம பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கான தருணம் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸே தவிர பின்னாடி வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தனம் வந்து நம்மளுக்கு 30-35 வயசுல சக்கரை வியாதி வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிடிஎம் வர்றதுல இருந்து 10 இயர்ஸ்க்குள்ள ஒரு மேஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து டயபெட்டிக்கா மாறிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுதான். ஸோ இப்போ நம்ம ஜிடிஎம் அந்த பிரெக்னன்சி டைம் நம்ம இன்சுலின் எடுத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. இன்சுலின் எடுத்துக்காம இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். இன்சுலின் எடுத்துக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது. அதனாலதான் இன்சுலின் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மருந்தும் வந்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இதுல நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான இதெல்லாம் இருக்கு. அலோபதி சாப்பிட மாட்டேன், நான் சித்தா சாப்பிடுவேன், ஆயுர்வேதா சாப்பிடுவேன். சரி, எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ முறை. இதுல எதுவுமே நல்ல மருத்துவ முறை, கெட்ட மருத்துவ முறைன்னு எதுவுமே கிடையாது. சித்தாவாகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், அலோபதி ஆகட்டும், எல்லாம் ஒவ்வொரு வகையான மருத்துவம். பட் ஏதோ ஒரு முறையில அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும், அதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப எல்லாரும் என்னன்னா, நான் வந்து அலோபதி மருந்து சாப்பிட மாட்டேன், அலோபதி மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், இந்த மாதிரி தப்பான விஷயங்கள். இது யார் சொன்னாங்க, யார் புரிய வச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி எப்போ நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவ முறையிலையும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி அலோபதிங்கிறது சயின்டிஃபிக்கா டைம் டெஸ்டட். இது எந்த ஒரு மருந்தும் உடனே அப்ரூவ் ஆகாது. பல லெவல் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் ஹியூமன் பாப்புலேஷன்ல அனிமல் ட்ரையல்ஸ், அப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ், இந்த மருந்து கொடுத்தா என்ன பாதிப்பு வருது, அடுத்த 10 வருஷத்துல என்னெல்லாம் வரலாம், 15, இப்படி பல ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மருந்தும் அப்ரூவ் ஆகி ப்ராக்டிஸ்க்கு வருது. அப்படி இன்சுலினை வந்து பிரெக்னன்சி அப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சுலின் எடுக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்சுலின்கள் நம்மளுக்கு அந்த நேரம் கொடுக்கறதுனால தான் டெலிவரி காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கும். இன்சுலின் எடுக்கல அட்வைஸ் படி அப்படின்னா ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்னால குழந்தைக்கும் நிறைய பாதிப்பு வரலாம், அம்மாவுக்கும் நிறைய பாதிப்பு வரலாம். வந்து நம்ம நோய் தான் வந்து நம்ம கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது, மருந்து மாத்திரைகள் கிடையாது. அஃபெக்ட் பண்றது சக்கரை வியாதினால கிட்னி ஃபெயிலியர் வரலாமே தவிர சக்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிடுறதுனால கிட்னி ஃபெயிலியர் வராது. தப்பான புரிதல். ஆமா. ஏன்னா என்கிட்ட வந்து நான் அக்குபஞ்சர் வந்து படிச்சிருக்கேன், நான் அக்குபஞ்சர் பேஷண்ட்ஸுக்கு பண்ணேன். அது வந்து என்னன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு HbA1c8, ஆனால் நான் எனக்கு வந்து மருந்து அதெல்லாம் நிறுத்திட்டேன். நான் வந்து எனக்கு அக்குபஞ்சர் மட்டும் பண்ணுங்க சரியா போயிடும் அப்படின்னு எல்லாமே வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு.
ஏன்னா அக்குபஞ்சர் போறதுனால சக்கரை குணமாகாது அப்படின்னு நம்ம சொன்னா அதை அவங்க ஏத்துக்கிற ஒரு இது ஆக்சுவலா இங்கதான் இந்த சோஷியல் மீடியா இது வந்து ஊனா வேணா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பத்தி நம்மளுக்கு தெரியல. நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்வேன். இப்ப என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து சித்தா மருந்து சாப்பிடுறேன், நான் இதை கண்டினியூ பண்ணலாமா, உங்க மாத்திரையோட சேர்த்து நான் இதை கண்டினியூ பண்ணலாமா, இது நல்ல மருந்தா அப்படின்னு கேட்பாங்க. மருந்தை எடுத்து வச்சு இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், இது நல்ல மருந்தானே, இது வந்து சித்தா டாக்டர் கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்ற ஒரே விஷயம் அதுதான், எனக்கு இதை பத்தி தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நான் எந்த கமெண்ட்டுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி கேளுங்க. இப்ப நான் ஒரு மாத்திரை எழுதுறேன், இந்த மாத்திரைக்கு என்னெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் வருமா, இதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும், இது நல்லது கெட்டது, இதை எடுங்க எடுக்காதீங்க, இது யாருமே. அதே மாதிரிதான் ஒரு சித்தா டாக்டர் கிட்ட இப்ப உங்ககிட்ட வந்து அக்யூபஞ்சர் பண்ண வர்றவங்க வந்து கேட்கும் போதோ, உங்களால அலோபதி மருந்தை பத்தி அவங்க கிட்ட போய் இது அலோபதி நல்ல மருந்தா அப்படின்னு கேட்டா அவங்களால என்ன சொல்ல முடியும். பட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேஷண்ட்ஸ் கேட்கறதுல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும், ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எனக்கு வந்து சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நல்ல விதத்துல சிந்திக்கிற பேஷண்டா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு மருத்துவ முறைக்கு ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. அது சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதாவாகட்டும், அலோபதி ஆகட்டும். இந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்கல்ல, இங்க வருவாங்க நம்ம கிட்ட எழுதி வாங்கினா ஒரு சித்தா டாக்டர் போவாங்க. அங்க போனேன், நான் இந்த இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஒரே சைட் எஃபெக்டா வருதுங்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் வந்துருங்கிறாங்க, அதனால நீங்க சித்தா மருந்து கொடுங்க. இந்த மாதிரி போறவங்க எந்த மருத்துவ முறையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த கேட்டகரி தான் இந்த எப்படி ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்குது, இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு. அவங்க வந்து they will always be finding fault with others. அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைய ஒத்துக்கிற அந்த இது அவங்களுக்கு இல்ல. அத வந்து அதை எப்படி அதை ஒத்துக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு வந்து they seek ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் இது கரெக்டா இது கரெக்டா அப்படின்னு. பட் ஜென்ரலா ஏதாவது ஒரு மருத்துவ முறை நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது அதுதான், ட்ரஸ்ட்ங்கிறது ஒண்ணு வேணும். இப்ப ரொம்ப குறைஞ்சு போன ஒரு விஷயம் வந்து அதுதான் நினைக்கிறேன். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அது இப்ப என்கிட்ட வர பேஷண்ட் நான் சொன்னேன், இப்ப வேற யார்கிட்டயாவது போயிட்டு ஃபைலோட நம்ம கிட்ட வருவாங்க. பட் நம்ம அந்த ஃபைலை பார்க்கும் போதோ அது எதுவுமே தப்பா இருக்காது. அவங்க வந்து ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் எழுதியிருப்பாங்க. நான் நிறைய நேரம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருக்குங்க, கொடுத்துருக்க மருந்தெல்லாமும் நல்ல மருந்து தான், இதை நம்ம வந்து தேவையே இல்லாம மாத்தி கொடுக்கறதுக்கான அவசியமே அங்க இல்லை, நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே பேஷண்ட் சொல்றாங்க, இல்ல இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க நீங்க தான் வந்து நல்லா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்றவன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே இன்னும் பல பேர்ட்ட சொல்லிருப்பான். நம்ம கிட்ட பார்த்துட்டு வேற ஒருத்தங்க கிட்ட அந்த ட்ரஸ்ட் தி கன்சல்டன்ட் வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட்க்கு, அதுவும் டயபெட்டிஸ் மாதிரி லாங் ரன்ல ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற விஷயங்களுக்கு வந்து முதல்ல தேவை ட்ரஸ்ட். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்கள நம்புங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, ஒரு மருந்து சாப்பிடுறீங்க, அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம மருந்து எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வரும்போது இல்ல எனக்கு நீங்க கொடுத்த மாத்திரை சாப்பிட்டதுல இருந்தே வந்து டைஜஷன் சரியா இல்ல, எனக்கு பசியே இல்ல, பயங்கர ப்ளோட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒண்ணு வருது, ஒரு மருந்து கொடுத்தா ஒரு பிரச்சனை வருதுன்னா போய் கேளுங்க. எந்த டாக்டரும் வந்து அதுக்காக வந்து நீங்க கேட்க கூடாது, நான் கொடுத்த மருந்தை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது, கொடுக்கறத சாப்பிடணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணுங்க. சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட போயிட்டு சுகருக்கு மருந்து கொடுத்தாங்க, அது சாப்பிட்டதுல இருந்து எனக்கு பசி இல்லைன்னா அவன் அவனுக்கு தெரிஞ்சது சொல்லுவான். முதல்ல அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ணுங்க. அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு எந்த டாக்டர் மேல இருக்கோ அவங்க கிட்ட போங்க. அவங்க சித்தா டாக்டரா அலோபதியாங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க யார நம்புறீங்க அப்படிங்கறதா முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அப்ப அதை பத்தி படிச்சவங்க, அதை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட போகும்போதோ அவங்கள நம்புங்க. எந்த ஒரு டாக்டரும் வந்து பேஷண்ட்க்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இந்த ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு பப்ளிக் கிட்ட ரொம்ப குறைஞ்சு போனதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான மெயின் ரீசன். எங்கேயோ வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இதையும் ஒரு எத்திக்கல் இதையும் வந்து பேஷண்ட்ஸ் வந்து குழப்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாத்தையுமே அந்த பண ரீதியாகவும் அதோட தான் காரலேட் பண்ணி பார்க்குறாங்களே தவிர
அந்த ஒரு டாக்டர்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் அவங்க சொல்ற விஷயங்கள நம்ம கேட்போம். நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைங்கிற அந்த அடிப்படை இது வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு தான் வழிவகுக்குதே தவிர, பிரச்சனைய குறைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஸ் அ சொசைட்டி வந்து பெரிய அளவுல டயபெட்டிஸ்ங்கிறது வந்து பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா டிபி இந்த மாதிரி ப்ரிவலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மருத்துவரை நம்பி அவங்க சொல்றத ஃபாலோ பண்றதுதான் பிரச்சனைய குறைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். ஸோ அதுதான் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, அவங்கள்ட்ட போனா பணம் கொடுப்பாங்க, இவங்கள்ட்ட போனா பணம் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப காமனா நம்ம கேட்கற ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலைசேஷன் தான். ஸோ அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் புரியலையோ, அதாவது வந்து எப்படி நம்ம டயட்டையும் மெடிசனையும் வந்து அது குழப்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த கமர்ஷியலைசேஷனையும் இந்த எத்திக்ஸையும் ரொம்பவே போட்டு குழப்பிக்கிறாங்களோ. கமர்ஷியலைசேஷன்ங்கிறது எதுல இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் இருக்கு. ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதோ அந்த அந்த காலகட்டத்தில் மேபி 80s 90sலாம் 50 rupeesலேருந்து ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்ச் அப்படி இருந்தது டிக்கெட்ஸ். இன்னைக்கு வந்து நீங்க 50 ரூபா எடுத்துட்டு போய் சினிமா பார்க்க முடியுமா? முடியாது. எல்லாமே எல்லா இதோட காஸ்ட்டும் எஸ்கலேட் ஆகுது. மெடிக்கல் கேர் எப்படி எஸ்கலேட் ஆகாம இருக்கு? இன்னொன்னு நம்ம வந்து வசதிகளை தேடி போக போக அதுக்கான காஸ்ட்டும் நம்ம இன்கர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆனா எங்கேயோ இந்த ஹெல்த்துக்காக செலவழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் பேரியர் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அன்பிளசண்டான ஒரு விஷயம். நீங்க ஷாப்பிங் போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ, ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறதோ, ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டு சாப்பிட்றதோ, இதெல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயங்கள். அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நம்ம மனசுக்கு சந்தோஷம் தர விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்காம செலவழிக்கும். ஆனா ஒரு வியாதிக்கு வைத்தியம் பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பிளசண்டான விஷயம். அது நம்மளுக்கு சந்தோஷம் தர விஷயம் இல்ல. அப்போ அங்க வந்து அந்த பணம் அப்படிங்கிறது பிரதானமாகுது. அப்ப என்னன்னா அது எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அல்டிமேட்டா இப்படியே ஒரு சந்தேகத்தோடயே இவங்க வந்து காசுக்காக இதை செய்யறாங்களோ, இவங்க கரெக்டான வழியில நம்மள கைட் பண்ணலையோ, தேவையில்லாம நிறைய டெஸ்ட் பண்ண சொல்றாங்களோ, தேவையில்லாம நிறைய மருந்து கொடுக்குறாங்களோ, இப்படி யோசிக்க யோசிக்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகி டயபெட்டிக் கண்ட்ரோல் இன்னும் மோசமாக ஆகுமே தவிர இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வந்து எல்லா எல்லா டாக்டர்ஸும் தப்பானவங்க இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் தப்பானது இல்லை. எல்லா ஃபீல்டுலையும் தவறுகள் நடக்குது. அது மாதிரி மருத்துவத்துறையிலையும் தவறே இல்லை, எல்லாரும் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்க யாரை நம்பி போறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி பிசிஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஃபேமிலி பிசிஷியன் தான் அவங்கள கைட் பண்ணுவாங்க. முக்காவாசி நேரங்கள்ல அப்படிதான் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட சாதாரணமா நம்மளுக்கு அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது, இதுன்னா நம்ம போவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ரோச் அவங்க தான். அவங்க கிட்ட தான் கேட்போம், யார்கிட்ட காமிக்கலாம்? நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் இப்பெல்லாம் அவேர்னஸ் அதிகமானதால வெயிட் குறைஞ்சா அவங்களே போய் பாக்குறாங்க. எனக்கு டிராஸ்டிக்கா வெயிட் குறைஞ்சு போச்சு, அதனால சுகர் இருக்கா நானே போய் பார்த்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு சக்கரை வியாதி இருக்கு, அதனால நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி வர்றவங்களோட ப்ரொபோர்ஷன் இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து நிறையவே இருக்கு சொசைட்டில. அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஒரு ஃபேமிலி பிசிஷியன். அவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு சந்தேகத்துக்கான இது வந்து இருக்கக்கூடாது. நீங்க இவ்வளவு நாளா யாரோ ஒரு டாக்டரை நம்பியிருக்கீங்க, அவங்க சொன்னதெல்லாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ அவங்க யாரையும் சஜஸ்ட் பண்றாங்க இங்க போய் காமிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு இதுல தானே உங்களை அவங்க கைட் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வரணும். இப்போ ரொம்ப நல்லா நம்ம நிறைய டயபெட்டிஸ் டைப் 1 டைப் 2 ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி தான் பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அந்த ஹெல்த் எஜுகேஷன், அந்த ஃபுட்டை பற்றின எஜுகேஷன் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு அம்மாவா, ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு அம்மாவா, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட் கொடுக்குறதோ, ஒருவேளை சாப்பாடு ஊட்டுறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இவங்க அந்த மாதிரியான குழந்தைங்கள்ல இருந்து அந்த 3 years 4 years 5 years ஓல்ட்ல இருந்து நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம்? ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஸ்க்ரீனை பார்த்தாதான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இன்னைக்கு. ஏன்னா வந்து 1 year 2 years கிட்ட நம்ம சாப்பாடு விட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்க்கறது என்னன்னா ஃபோனோட தான் சாப்பாடே சாப்பிட்றாங்க.
போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு குழந்தைங்களும் டிமாண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம். வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி திரும்பி போகும்போதோ நம்ம பிள்ளைங்க அந்த கேட்ஜெட்டோட உட்காந்துருப்பாங்க. இப்போ இங்க நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் முன்னாடி இல்ல கேட்ஜெட்ஸ் ரொம்ப கெடுதல், கேட்ஜெட்ஸ் எல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். பட் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா டஃபா தான் இருக்கு. பட் இதை வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பழக்கப்படுத்தி தான் ஆகணும். இதுக்கு ஒரு விதத்துல சயின்ஸ் ஒரு பக்கம் இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. இதெல்லாம் அடாப்ட் பண்ணாம நம்மளால இனிமேல் வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்போ நீங்க படிக்கிற குழந்தைங்களை வந்து லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல நம்ம இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை ஆயிடுச்சு இப்போ. பட் என்னன்னா அதை யூஸ் பண்ற டைமை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மெயினா சாப்பிடும் போதும் வந்து அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையாவது நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். இதுக்கு வந்து ஒருவேளை பேரண்ட்ஸே காரணமோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, முக்காவாசி ஃபேமிலிஸ்ல 2 பேரும் வேலை பார்க்கணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒர்க் பண்றாங்க. அவுட் ஆஃப் நெசசிட்டி வந்து வேலைக்கு போகணும். எல்லாரும் படிச்சிருக்காங்க, பெண்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அப்ப அவங்க படிப்பை வந்து அவங்க உபயோகப்படுத்தி தான் ஆகணும், வேலைக்கு போகணும். அதெல்லாம் தவறு இல்லை. நம்ம எல்லாரும் இப்ப என்னன்னா ஜக்லர்ஸ் மாதிரி பல விஷயங்களை வச்சு ஜகிள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கெரியரும் ஒண்ணு. பட் ஃபர்ஸ்ட் முதல்ல ஃபேமிலி, அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட நட்பு வட்டம், உறவு வட்டம். 3வது வந்து பிசிக்கல் ஹெல்த், நம்மளுடைய உடல் நலம், நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுடைய உடல் நலம். 4வது நம்மளோட ஸ்பிரிட், மனநலம். 5வது கெரியர். சொல்லி 5 பாலை வச்சு ஜங்கிள் பண்ணிட்டு இருக்கோம், அம்மான விளையாடுற மாதிரி. பட் எங்கேயோ நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கெரியர், வேலை அப்படிங்கிறத முதல்ல வச்சிட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்துதான் ஃபேமிலி, ஹெல்த். இது இப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுதான் இதுக்கான காரணமோ. இப்படி நான் சொல்லும் போது யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லலை. ஒரு 10-15 இயர்ஸா அந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து இதெல்லாம் வந்து கிராஜுவலா ஒரு சொசைட்டியா நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்வேன், இந்த கெரியர்ங்கிறது தான் 5வதா வைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அது மட்டும்தான் நீங்க ஜகிள் பண்ற பால்ஸ்ல அது ஒண்ணு மட்டும் தான் ரப்பர் பால். நீங்க எத்தனை தடவை தரையில போட்டீங்கன்னாலும் அது பவுன்ஸ் ஆகி திருப்பி உங்க கைக்கு வந்துடும். அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்மளை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கெரியருங்கிறத நம்ம ட்ராப் பண்ணாலும் எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் திருப்பி கையில எடுக்கலாம். ஏன்னா அது ரப்பர் பந்து. மீதி எல்லாமே ஃபேமிலி, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாமே கண்ணாடி பந்து மாதிரி. கண்ணாடியும் கூட சொல்ல முடியாது, சோப் பபிள் மாதிரி. கீழே போட்டீங்க உடஞ்சுது அப்படின்னா ஒட்ட வைக்கவே முடியாது. ஸோ இந்த ப்ரையாரிட்டைசேஷனை நம்ம கொண்டு வரணும். குழந்தைங்க ரொம்ப வந்து இந்த உணவு முறை, தப்பான உணவு முறைக்கு வந்து இதாகிறதுக்கு இது ஒரு காரணம். எங்கேயோ நம்ம வந்து நம்மளோட கெரியர் இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போதோ, இப்ப என்னோட அம்மாவோ உங்களோட அம்மாவோ என்ன சாப்பிட வைக்கிறதுக்கும் உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கும் செலவழிச்ச நேரத்துல கால்வாசி நேரம் கூட நம்மளால நம்ம பிள்ளைங்களுக்கு செலவழிக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த காம்ப்ரமைசஸ் இதுக்கு ஒரு ரீசனா அப்படின்னு கேட்டா கட்டாயமா ஆமாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒர்க் அண்ட் ஃபேமிலி இந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். எஸ்பெஷலி சைல்ட்ஹுட்ல குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும் போதும் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் அவங்களோட பர்சனாலிட்டியோ அவங்க உணவு முறையோ மாறாது. ஸோ அந்த ஃபவுண்டேஷனை கரெக்டாக கொடுங்க. அந்த வயசுல எதை சாப்பிட வைக்கணுமோ அதை சாப்பிட வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறத தவிர்த்துடுங்க. வீட்டில் செய்த ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிங்கிறதே வந்து பயங்கர கெடுது. ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். வீட்டில் செய்த உணவுகளுக்கு பழக்கப்படுத்துங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த பேலன்ஸ்டு டயட்டை கொடுங்க. வெறும் சாதம், வெறும் பருப்பு சாதம் அப்படி குழந்தைங்களுக்கு ஊட்டாதீங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் புரதம், மாவுச்சத்து கொஞ்சம், புரதச்சத்து கொஞ்சம், ஃபேட் கொஞ்சம், எல்லாம் கலவையா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இதை வந்து சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து கண்டிப்பா பழக்கப்படுத்தணும். இது பேசுற அளவு ஈஸி கிடையாது. பட் வேற வழி இல்லை, நம்ம செய்துதான் ஆகணும். ஆமா, ஏன்னா இனி வர ஜெனரேஷன்லாம் இன்னொரு 10-20 இயர்ஸ் கழிச்செல்லாம் நம்ம அளவு கூட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் இப்ப வர குழந்தைங்களுக்கு இருக்குமான்னு தெரியல.
இவங்கெல்லாம் அடல்ட்ஸ் ஆகி வரும்போதும் நம்ம அளவுக்கு கூட நடப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, வேலை செய்வாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட். எல்லாமே வந்து கேட்ஜெட்ஸோட, லேப்டாப்ஸோட இந்த மாதிரி தான் வந்து வேலை செய்ய போறாங்க. அப்போ பிற்காலத்துல வரப்போற பிரச்சனைகளையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து இது பண்ணி சைல்ட்ஹுட்ல ஒரு நல்ல ஹெல்த்தி டயட் பேட்டர்னுக்கு வந்து அவங்கள பழக்கப்படுத்தணும். வெளியில போய் சாப்பிடாதீங்கன்னு நம்ம குழந்தைங்களும் சொல்ல முடியாது. இப்போ எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த பாட்டில்டு ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குடுத்ததே இல்ல. அவங்க குடிச்சதே இல்ல. பட் இப்போ வந்து அவங்க அத வந்து ஒரு நல்ல விஷயமா ஃபீல் பண்ணல. இப்ப என் பையனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் எங்கேயாவது போகும்போது ஒரு பர்த்டே ஒரு இதுன்னா, ஒரு கோக்கோ இதுவோ குடிச்சாங்கன்னா, அவனுக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா அவன் சின்னதுலேருந்து குடிச்சது இல்ல. பட் அவங்க வந்து அவன் ஏதோ தன்னை தாழ்வா நினைக்கிறான். திருப்பி வந்து கேட்கும்போது எல்லாரும் வந்து, "என்ன நீ கோக் கூட குடிக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா நீங்க எனக்கு இதெல்லாம் வாங்கியே தரல." அப்போ அந்த நல்லத கூட குழந்தைங்க கெட்டதா நினைக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஜுகேஷன். நம்ம வந்து நிறைய குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல இது இப்படி நீ கோக் குடிக்கல அப்படிங்கிறத வந்து நீ உன்னை வந்து இன்ஃபீரியரா நினைக்காத. நீ வந்து சுப்பீரியரா நினை. மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு தப்பான விஷயம் செய்யறாங்கன்னா அது நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் கோக் குடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் வித் கிளாரிட்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா வெளியில போவாங்க படிக்கிறதுக்கு, 10 பேரோட வெளில போய் சாப்பிட போவாங்க. அந்த இடத்துல அந்த டெசிஷன் மேக்கிங், இந்த உணவு எனக்கு உகந்தது, இந்த உணவு எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத டிப்ளமேட்டிக்கா டிசைட் பண்ற கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு வேணும். அதை வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாருமே தர முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். எல்கேஜிக்கு எந்த ஸ்கூல் போடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ அதை விட பல மடங்கு யோசிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறது. நம்மளோட ப்ரையாரிட்டைசேஷன் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் இனிமேல். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஜங்க்ஸ் கொடுக்கறது, பிஸ்கட்ஸ் கொடுக்கறது, சாக்லேட்ஸ் கொடுக்கறது, ஸோ இந்த இந்த ஏஜ் குரூப், அதாவது 1 to 2 years 3 yearsலேருந்தே நம்ம அதை குறைச்சிடணும். கண்டிப்பா. ஏன்னா அந்த ஏஜ்ல தான் வந்து நீங்க ஃபவுண்டேஷன் லே பண்றீங்க. அந்த அந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் அதை கட் டவுன் பண்ணணும். ஆமா, கட் டவுன் பண்ணணும். இன்னொன்னு டைமுங்க. நிறைய பேருக்கு வந்து நேரமின்மை தான் நான் சொன்ன மாதிரி இதுக்கான காரணம். இப்ப நம்மளே வந்து போனை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரம் அந்த குழந்தை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம போனை பார்த்துட்டு சாப்பிடுது. இப்ப நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம அதை கொடுக்குறோம். ஒரு பாயிண்ட்ல கன்வீனியன்ஸ்க்காக கொடுக்குறோம். ஏன்னா நீங்க வந்து 1/2 மணி நேரத்துல கிளம்பணும். இப்ப 1/2 மணி நேரத்துல உங்க குழந்தை சாப்பிட்டே தீரணும்னா உங்களுக்கு வேற வழி தெரியல. அப்போ நேரமின்மை காரணமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பழக்கப்படுத்துறோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த கேட்ஜெட்டோட உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுக்கே கோவம் வருது. என்ன இப்படி கேட்ஜெட் அடிக்ஷன் இப்படி உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு. பட் அதோட ஆரம்ப புள்ளி நம்ம வச்சதுதான். அதை எங்கேயோ நம்ம உணர மறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை மாத்துறதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. குழந்தைங்களை பிளேம் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சரியா கொண்டு போயிருக்கோம். எஸ்பெஷலி ஃபுட். ஏன்னா அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். நம்ம நம்ம வந்து நம்ம நினைச்சா அந்த ஃபுட் ஹேபிட்ஸை எப்படி வேணாலும் மாத்தலாம். அப்படி பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 10 வயசுக்கு அப்புறம் மாறிடுது குழந்தைங்க கிட்ட. அது நம்ம கையில இல்லை. பட் இப்ப இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப சேலஞ்சிங். பேரண்டிங் மாதிரி ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. இப்ப நானும் நீங்களும் 10 வயசு 12 வயசு இருக்கும் போதோ நம்மளுக்கு இந்த அளவு அவேர்னஸ் இல்லை. அது சாப்பாடை பத்தின அவேர்னஸா இருக்கலாம். இல்ல அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னா கூட அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க, பின்னாடி போவோம். இப்ப அப்படி இல்ல. பிள்ளைங்க வந்து கூகுள்ல போய் ரேட்டிங் பாக்குறாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து ரேட்டிங் நல்லா இருக்கு, இது புதுசா ஆரம்பிச்சிருக்க ஹோட்டல், இந்த வீக்கெண்ட் நம்ம இங்க போறோம் அப்படிங்கறத அந்த டெசிஷனை குழந்தைங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற டெசிஷன் பின்னாடி நம்ம போறோம். இப்ப ரியாலிட்டி அதுதானே. அப்ப அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் போதும் என்ன நடக்குது அவங்கள சுத்தி அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பத்தியும் பேசலாம். இது மட்டும் மாறலப்பா, புதுசா ஹோட்டல் வர்றதோ, இந்த ஒரு கேட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வர்றதோ, டெக்னாலஜி இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகுறதோ மட்டும் உன்னை சுத்தி நடக்கல. இந்த மாதிரி டிசீஸ் ப்ரிவலன்ஸ் எல்லாமும் இதோட ரிலேட்டடா ஹை ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். இல்லைன்னா 30 வயசுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறது. பட் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ். இது நம்ம ஓவர் நைட்டெல்லாம் இன்னைக்கு நைட்டு சொல்லி புரிய வச்சு நாளைக்கு காலையில பெரிய மாற்றம்லாம் கொண்டு வர முடியாது. ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அது போல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா. அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கறத ஒரு அம்மாக்கே ஒரு புரிதல் இல்லைன்னு போது
அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல வந்து ஏன்னா ஒரு அம்மாவாகவும் ஒரு அந்த ஏஜ் குரூப் ஒரு 30s ஒரு 25+ இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் அவுட் அவங்க ஃபுட்டா தேடும்போது கண்டிப்பா அவங்க குழந்தைங்க கூட கூட்டு போறாங்க. அதே தான் அவங்களும் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க. ஸோ குழந்தை என்ன நினைச்சுக்குது அப்படிங்கும்போது அம்மா சாப்பிட்றாங்க நம்மளும் அதை சாப்பிடலாங்கிற ஒரு ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்க்குற ஃபாஸ்ட் ஃபுட் கடையா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது குழந்தைங்க இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைங்க நிறைய இருக்காங்க. பட் என்ன நம்ம இன்னொன்னு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா 3 வயசு 4 வயசு குழந்தை அதுவா அந்த கடைக்கு வரல. பெரியவங்க தானே கூட்டிட்டு போறோம். அதுல அந்த குழந்தை தானா அந்த கடையை தேடி வரல. நம்ம தான் கூட்டிட்டு போறோம். நம்மளோட தேவைக்காக கூட்டிட்டு போறோம். அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த ஃபுட்டுங்கிறத வந்து எங்கேயோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. ரொம்ப டூ மெனி இது ஃபுட் வந்து ஃபேன்சி இது. அதாவது நார்மலா சாப்பாடுங்கிறது ஒரு ஊட்டச்சத்துக்காக ஒரு இதுக்காக எடுத்துட்டு இருந்த ஒரு விஷயங்கிறது மாறி ஃபுட்டுங்கிறதோட கான்செப்டே மாறி போச்சு இப்போ. அது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனால அவங்க வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து அடிபட்டு போச்சு. ஆமா. பட் இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸா நடந்துருச்சு. ஒரு 15-20 வருஷத்துல நடந்த விஷயங்களை வந்து நீங்க ஓவர் நைட் எதையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவேர்னஸ் வந்து பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. பட் அந்த அவேர்னஸை இன்னும் கொஞ்சம் நம்ம மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அது நம்மளோட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஒரு டிசீஸை வந்து ட்ரீட் பண்றது இல்லாம டிசீஸ் ப்ரிவென்ஷன்ங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு கடமை. நம்ம படிச்ச படிப்பு வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்மளுமே வந்து நம்மளோட அப்ரோச்சை வந்து கொஞ்சம் மாற்றணும். நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மேபி இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இன்னும் நீங்க நிறைய பேரோட பண்ணணும். அது வந்து எங்கேயோ மக்கள் கிட்ட இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து நீங்க கடைசியா ஒரு 5 பாயிண்ட் இதை மட்டும் டே டு டே லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ப்ராக்டிக்கலாவும் இருக்கணும். அவங்களால சிம்பிளான விஷயமா இருக்கே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 டிப்ஸ். 5 டிப்ஸ். அதாவது வந்து டெய்லி சீக்கிரம் தூங்குங்க. மொதல் விஷயம் அதுதான். லேட்டா தூங்குறது தான் எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளியா இங்க இருக்கு. ஸோ சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க. தூங்குறதுக்கான டைமிங் மேக்ஸிமம் இன்னைக்கு ரொம்ப வந்து 6-7 மணிக்கு சன்செட் ஆனோடனே தூங்குங்கன்னு சொல்ற மாதிரி உலகத்துல நம்ம இல்லை. அதனால அட்லீஸ்ட் 10-10:30 உள்ளயாவது நீங்களும் தூங்கிடணும், பிள்ளைங்களும் தூங்கிடணும். ஏன்னா நம்ம தூங்கினாதான் அவங்க தூங்குவாங்க. 10:30க்கு மேல வந்து நம்ம மூவி பார்க்குறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் என்னைக்காவது அக்கேஷனலாக இட்ஸ் ஓகே. பட் ஆன் அ டெய்லி பேசிஸ் வந்து சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும். அது மொதல் விஷயம். டெய்லி ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதில் பேசிக் வாக்கிங். ஸோ அட்லீஸ்ட் வாக்கிங்கிறது ஒரு ஹோல்சம் எக்ஸசைஸ். நம்ம அதை ரொம்ப அண்டர் ரேட் பண்ணுறோமோ என்னோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாருனாலையும் ஜிம்முக்கு போகிறது இது பண்ணுறது அதெல்லாம் செய்ய முடியாது. எல்லா வயசை சேர்ந்தவங்க எல்லா மாதிரி வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாசிபிளாக இருக்கிற ஒரு விஷயம் வாக்கிங் போகிறது. ஸோ வி கேன் கீப் இட் வெரி சிம்பிள். அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 5 நாள் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரமாவது நடக்கணும். இன்னொன்று, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடுங்க. இது 3வது விஷயம். யூ கேன் கீப் இட் வெரி சிம்பிள். ரொம்ப ஃபேன்சியா சாப்பிட நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, ரொம்ப சாலட்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி சாப்பிடுறது டாக்டர்? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குழப்பிட்டோம். பேஷண்ட்ஸே குழப்பிட்டாங்க. பாதி பேர் என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல, அதனால தான் அவங்க சாப்பிட மாட்டேங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, சும்மா வெள்ளரி பிஞ்ச துருவி ஒரு தயிர் பச்சடி செஞ்சா கூட அது சாலட் தான். அந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கோங்க. பட் நியூட்ரிஷியஸா சாப்பிடுங்க. எல்லா நாளும் ஃபேன்சி டயட் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை அடிப்படையா வச்சு உங்க உணவு என்னங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க. 3வது விஷயம். 4வது, ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் வந்து ஸ்ட்ரிக்ட் நோ. அந்த விஷயத்துல என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது கூட தேவையில்லை. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் கேட்டகரியில என்னெல்லாம் வரும்? இப்போ எல்லாரும் சாப்பிட்ற எல்லாமே வருது. பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், ரோட் சைட் ஈட்ரீஸ், அந்த இதெல்லாம். இன்னொன்று பர்கர்,
இதெல்லாம் ஆனா பிள்ளைங்கெல்லாம் வந்து நம்ம சொன்னா ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா என்கிட்ட யாரும் கேட்டாங்க, இதெல்லாம் குடுத்தாவே பிள்ளைங்கள வளர்த்தா ஒரு கிரேவிங் வந்துரும் குழந்தைங்களுக்கு. அப்புறமா ஒரு ஏஜ்ல வந்து அவங்க இத தேடி போவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்களே. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போய் பீஸா, பாஸ்தா, பர்கர் சாப்பிடுங்க. பட் லெட் தெம் கெட் யூஸ்ட் டு இட். வருஷத்துக்கு ஒரு தடவை அவ்வளவுதான். மேபி ட்வைஸ் a year, every 6 months once வந்து நீங்க யூ கேன் டேக் them to ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஈட்ரிக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க, சாப்பிடணும். இன்னொன்னு, இந்த மாதிரி எல்லா சாப்பாடுக்கும் ஒரு ஹோம்மேட் வெர்ஷன் இருக்கும். அதை வந்து மதர்ஸ் டிஸ்கவர் பண்ணலாம். கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரிய உணவுலயே இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியா குழந்தைங்களுக்கு செஞ்சு தரது, அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். அது எல்லாருனாலையும் முடியுமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாரோட வேலை, அவங்களோட இதெல்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். பட் முயற்சி பண்ணலாம். எனக்காவது நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதும் நம்மளே வந்து அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முறையில வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஃபுட்ஸை வீட்டில் செஞ்சு தரது, இந்த மாதிரி வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். 5வது, ஸ்கிரீன் டைம் குறைங்க. ஸ்கிரீன் டைம் குறைச்சி ஃபேமிலி டைமை அதிகப்படுத்துங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஃபேமிலி பாண்டிங் அதிகமாகும். ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறையும்னா மற்ற எல்லா டிசீஸுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொன்று, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே வந்து இப்போ இல்லை. நம்மளோட ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேற வேற டைம் ஜோன்ல இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அவங்க வேற ஒரு டைம் ஜோன்ல இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நான் டாக்டர்னா என்னோட டைமிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். மற்ற வேலைக்கு போறவங்க அவங்களோட டைமிங்ஸ் வேற மாதிரி இருக்கு. அப்போ வீட்டில் இருக்க ஒரு 4-5 பேர் எல்லாரும் தனித்தனி டைம் ஜோன்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திரிக்கிறாங்க, ஒருத்தவங்க சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு காமன் டைம் அப்படிங்கிறதே இல்லை ஃபேமிலியில. அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மெயின். இது அந்த கேரிங் அண்ட் ஷேரிங் வந்து நிறைய குறைஞ்சு போச்சு. ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வெளில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரோம், அடிக்கடி மூவி கூட்டிட்டு போறோம். பட் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே கெடுதலா போயிடுது. ஸோ வீட்டில் இருந்து நம்ம பேசி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, அதுவே வந்து நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் டைம். அவ்வளோதான். இந்த 5 விஷயம் தான். ஏர்லி டு பெட், காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, டைமுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணுறது ஒன்று. ஸோ 2வது விஷயம், ஆப்ல போட்டு சாப்பிடாதீங்க. வெளி உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. வீட்டில் செய்கிற சாப்பாடை சாப்பிடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். அது 2வது. 3வது, ஸ்ட்ரிக்ட் நோ டு ஜங்க் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். 4 விஷயம். 4வது விஷயம், உடற்பயிற்சிக்குங்க 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வாரத்தில் 5 நாளாவது கண்டிப்பாக செலவழிக்கணும். 5வது விஷயம், ஃபேமிலி டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எல்லாருமே செய்ய முடிஞ்ச விஷயம் தான். சூப்பர். ரொம்ப அழகா நம்ம இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ் பத்தின நிறைய புரிதல்களும், ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்ல அடுத்த ஒரு 1 month 2 month கழிச்சு நம்ம இன்னும் டயபெட்டிஸ் பத்தி நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசுவோம். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எனக்குமே வந்து நிறைய பேர்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மீடியமா வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.